மக்களே, இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் வந்து செல்லும் ஒரு மொபைல் ஷாப். ப்ளூ ரேன்னு ஒரு கடை. நம்ம தம்பி தான் அந்த கடையை நடத்துகிறாப்புல. நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டாரு, என்ன வந்து சார் எல்லா இடத்துலையும் வீடியோ எடுத்து போடுறாரு, நம்ம கடையை கண்டுக்கவே இல்லைன்னு. அதனால் நம்ம வரதை தம்பிக்கிட்ட சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸாக போகிறோம். ஒன்றும் இல்லை, வடபழனி மெட்ரோ இறங்கி அப்படி டேர்ன் பண்ணால் வடபழனி முருகன் கோயில், முருகன் கோயிலை தாண்டுனா போஸ்ட் ஆஃபீஸு, போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே தம்பியோட கடைக்கு வந்தாச்சு. வாங்க உள்ளே போகலாம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வந்து. நல்லா இருக்கேன். சேனல் பார்த்தியா? சூப்பராக போயிட்டு இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ண போறீங்க? நிறைய இடம் நம்மளும் சேர்ந்து போவோம். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கூப்பிடுங்க, போகலாம். எல்லாம் இப்படி சொல்லுவேன். அப்புறம் கடையை விட்டு சார் பயங்கர பிஸி சார், வர முடியாதுன்றேன். உண்மைதான். எப்போ வந்த மும்பைலேருந்து ஒரு கரெக்டாக 1 வீக் ஆச்சு. என்ன மாடல் புதுசாக வந்திருக்கு? லேட்டஸ்ட்டாக 16 சீரிஸ் எல்லாத்துக்குமே வாங்கிட்டு வந்தாச்சு. ப்ளஸ் வந்து சாம்சங் S25 சீரிஸ் எல்லாம் வந்துச்சு. லேட்டஸ்ட்டாக இப்போ OnePlus Nord 5 Nord CE5 முதற்கொண்டு கேஸ் இருக்குது. இப்போ அடிக்கடி மும்பை போகிறாங்க. என்னப்பா சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களா, இல்லை பசங்க அங்கே படிக்கிறாங்களா? இல்லை, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். நம்ம இப்போ பிஸ்னஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கிறது இல்லை, வெரைட்டிஸ் முதல் கிடைக்கிறது இல்லை. அவ்வளோ வெரைட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மும்பையில் தான் கிடைக்கும். நம்ம ஃபுல்லாகவே மும்பையிலேருந்து தான் ஃபுல்லாக வாங்குறது. இப்போ லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது கேஸா இல்லை பொம்மையான்னு எங்களுக்கே தெரியும். இது பார்த்தீங்களா எப்படி இருக்கு? என்ன வேறு மாதிரி இருக்குது? இது கார் மாதிரி வச்சுருக்க. கார்லாம் விற்கிறியா? கார் விற்கல, ஆனால் மொபைல் போடுற கேஸு. இது ஐஃபோனுக்கு எல்லா மாடலுக்குமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேக்கெட்டில் வச்சுருக்க மாதிரி தெரியாது. என்னப்பா கையில் ஏதோ டாய் வச்சுருக்க மாதிரி இருக்கும். பரவாயில்லையே பசங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் கோர்ஸ் தான் நம்ம வந்து மும்பை போகிறது. ஆனால் நீங்களாம் இது மும்பைக்கு போக வேண்டாம், நீங்கள் நம்ம கடைக்கு நேராக வந்தாலே போதும். ஏன்னா நீங்கள் போயிட்டு ஒரு 10,000 ஃப்ளைட்டுக்கு செலவு பண்ணி மும்பை போயிட்டு ஒரே ஒரு கேஸ் வாங்க போதால, ஆனால் மும்பையில் கொடுக்குற ரேட்டு நான் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருவேன். என்ன ஆகுனா மும்பைங்கிற இங்கே என்ன மாடல் வேறு எதுவும் இல்லையா? இங்கே வந்து மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம ஒரு நாடாக நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அடுத்து நம்ம சைனா பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி மக்களுக்கு நம்ம சேவை பண்ணுற மாதிரி கொஞ்சம் காசு வாங்கி சேவை பண்ணுறோம். ஆனால் கம்மியான காசில் கேஸ் கொடுக்குறோம். லேடிஸ்க்காக நம்ம லேட்டஸ்ட்டாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2-in-1 கேஸு. இது வந்து அது காமிக்க தான் உங்களுக்கு எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேப்பர் வச்சு யூஸ் பண்ணலாம், பேப்பர் வைக்காமையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டுவெல் கேஸு. இதில் கலர்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. இதில் வந்து மொத்தம் 5 கலர் இருக்குது. இதில் ஒரு கலர் சேல் ஆயிடுச்சு. மொத்தம் 5 கலர் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா மாடலுக்குமே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட. வெளில பார்ப்போம். பாருங்க, இது வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த பேப்பர் எடுத்துட்டா அப்படியே நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். குடிச்சது என்ன தெரியுமா? சொல்லுங்க, யாரை எங்க அடிக்கலான்றத கரெக்டா பிளான் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறது. அப்படி தெரியாம இவ்வளவு நாளா இந்த ஃபீல்ட்ல இருக்க முடியுமா? அதனாலதான் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அதனாலதான் எல்லாருக்கும் எல்லா கேஸ். ஆல்மோஸ்ட் உனக்கு சிபிபில நிறைய பேர் கஸ்டமர். இப்ப யாருக்கு அப்டேட்ல இருக்கா? எப்பவுமே நம்ம வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் மேல நான் சசிகுமார் சார் கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நடிகம்பா சாதவன் இருக்காரு, அவர் நம்ம கஸ்டமர் தான். அப்புறம் ஸ்டென் சில்வா அவர் கஸ்டமர் தான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க. அதான் 1 by 1 ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டே இருக்காங்க. ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. அவங்களுக்கு எல்லாம் வீட்டுல கொண்டு போய் கொடுப்பேன். நான் கேட்டா கொண்டாருவியா? இல்ல நான் வந்திருக்கேன் கிடைக்கும். இல்ல அவங்க எல்லாம் வந்து செலிபிரிட்டி, நீங்க அவங்கள விட விஐபி. கண்டிப்பா உங்களுக்கும் வந்து வீட்டுல கண்டிப்பா டெலிவரி கொடுப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு கொடுப்பேன்னா எல்லா கஸ்டமருக்கும் கொடுப்பியா? எல்லாருக்கும் 90% இப்ப நான் டெலிவரி போறதை விட கஸ்டமருக்கு போட்டோ அனுப்பிச்சுட்டு அவங்களே டன்ஸோ போட்டுறாங்க. அவங்க அதுவே பெரிய ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட் ஆயிடுச்சு. மக்களே எவ்வளவு உஷாரா பேசுறாரு பாத்தீங்களா? அனுப்ப முடியாம டன்ஸோ போடுறேங்கிறாரு பாருங்க. இல்ல டன்ஸோ போடுறேன் நான் போடல, அவங்களே போட்டுக்கிறாங்க. நான் போட்டோ மட்டும் அனுப்பிச்சிடுறேன், அவ்வளவுதான். பிரேஸ்லெட்லாம் ஆரம்பிச்சிருக்க, அந்த செக்ஷன் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. பிரேஸ்லெட்லாம் இல்லை. இது வந்து லேடிஸ்க்காக ஸ்பெஷலான ஒரு ஐட்டமு. இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் கேஸில் வந்து சைடில் வந்து தொங்கணும்னு நினைப்பாங்க. அதனால அதுக்காக வந்து ஃபுல்லாகவே இது வெரைட்டிஸு. அதில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன டாய் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சைட்லலாம் லேடிஸ் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 100 to 200 கலெக்ஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது.
இது போட்டுக்கிறதுனால போனுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா? இல்ல இது கொஞ்சம் லுக்கா இருக்கும், கையில போன் ஹோல்ட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும், டக்குன்னு யாருமே புடிங்கிட்டு போக மாட்டாங்க போனை. ஒரு போன்ல போட்டு காட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கண்டிப்பா போட்டு காமிக்க. வேற உங்களுக்கு அப்புறம் இது கலர் கலரா இருக்கு. இதுதான் உங்களுக்கு தான் தெரியுமே, தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேனே. நீங்க ஒரு 5 வருஷமா ஒரு ஹெட்செட் யூஸ் பண்றீங்களே, அது இது இல்லன்னா அந்த 5 வருஷமா ஹெட்செட் யூஸ் பண்ண முடியாது உங்களால. ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். அது பக்காவா இருக்கு, இன்னும் பக்காவா இருக்காது. ஆமா, அதுக்குதான் மெயினா ப்ரொடெக்டர் தான் ஆக்சுவலா. இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேஸ் வாங்குறாங்க. இப்போ இதுக்கு மேட்சிங்கா இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி சில்வர் கலர் எது வேணாலும் மேட்சிங்கா இந்த சைட்ல வந்து ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் வந்து இதுக்கு தான் போடுறது. இதை அப்படி போட்டுட்டா கஸ்டமருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். லேடிஸ் ஃபுல்லா செம்மையா லைக் பண்ணுவாங்க. இது பேர் சான்ஸ் சொல்லுவாங்க. போட்டுட்டு நீங்க கையில வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். போன் இப்படி பேசும்போது இது ஃபுல்லா அப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். அது ஒரு தூங்குறது நல்லா இல்லையா பாக்கிறதுக்கு? நீங்க இது எல்லாரும் கேட்பாங்க, எங்க வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி வந்து கேட்ட வாங்கிட்டு போறாங்க. கலெக்ஷனும் நிறைய வச்சிருக்கேன். இன்னும் இதெல்லாம் ரொம்ப கம்மி, இன்னும் நிறைய வச்சிருக்கேன். ஜென்ஸுக்கு இருக்காது. ஜென்ஸ் மாட்டா, ஜென்ஸ் முக்கால்வாசி பேர் மாட்ட மாட்டாங்க. பட் அவங்களுக்கு அது அவைலபிலிட்டி இருக்கு. இது எல்லாமே வந்து ஜென்ஸ் யூஸ் பண்றதா. அதாவது சூப்பர்மேன், பேட்ஸ்மேன் இருக்கும், இந்த மாதிரி சின்சான் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆக்சுவலா. ஆனா ஜென்ஸ் மேஜர்லி லைக் பண்ண மாட்டாங்க. லேடிஸ் ஃபுல்லாவே இது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. அது சூப்பரா போயிட்டு இருக்கு. கீழே கூட இருப்பாங்க, கீழே கூட டாய்லா இருக்கு பாருங்க, ஃபுல்லா டாய்லா இருக்கு. இது கலர்லாம் ஃபேட் ஆகாது இல்ல? ஃபேட் ஆகாது, ரப்பர் டைப், ஃபேட் ஆகாது, நல்லா இருக்கும் ஆக்சுவலா. லைஃப் சூப்பரா இருக்கும். அது புதுசா கொண்டு வந்து வைக்கிற, இதுக்கு தான் நீ பாம்பே போறேன்னு நினைக்கிறேன். இல்ல புதுசா இருந்தாதான் கஸ்டமர் புதுசா வருவாங்கல்ல. என்ன பண்ணது பாக்ஸா அடுக்கி வச்சிருக்க? இந்த பாக்ஸுக்கு ஒரு பின்னாடி ரகசியம் இருக்கு. ஆனா நீங்க அந்த ரகசியம் எனக்கு சொல்லல. என்ன புதிர் போடுற? நீங்க உங்க சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அதை நான் மட்டும் பாத்துருக்கேன். ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட பொருள் நம்ம கடையில வந்து நீங்க வாங்கல. இந்த ஹோட்டல் தானே நம்ம போறோம். ஹோட்டல் சாப்பிட போறதுக்கு நம்ம கடைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னொரு வீடியோ இருக்கு, தெரியலையே. இதுக்கா? ஓகே பஸ்ல போனதானே. பஸ்ஸுக்கு நம்ம கடைக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்கு? இப்ப லேட்டஸ்டா ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. என்ன போட்டீங்க? திருப்பதி கூட்டு போறேன். திருப்பதிக்கு இல்லைங்க, இன்னொன்னு ஏதோ ஒண்ணு வாங்கிங்களே, ஏதோ ஒரு வாகனம் ஒண்ணு வாங்கிருக்கீங்க. என்ன திடீர்னு சொல்ற? உனக்கு சொல்லாம இருக்கேன். ஃபேமிலியா போனீங்க, என்ன ஒரு ஆளை விட்டுட்டீங்க. நான் அடிச்சேன், நீ பிஸியா இருந்த. அது இன்னொன்னு உண்மைதான். சரி, அந்த விஷயத்துக்கு நம்ம கடையில ஒரு விஷயம் இருக்கு. புல்லட் சொல்றியா? ஆமா. இப்ப நீங்க போன் கையில வச்சிருக்கீங்க, டக்குன்னு மேப் பாக்கணும், அதெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பா போன் ஹோல்டர் இருந்தா சூப்பரா இருக்கும். அதுல என்கிட்ட ஒரு 4-5 வெரைட்டி. அது லுக் நல்லாவே இல்லையே பாக்குறதுல. அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேசிக் இப்ப இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்கா வாங்குறாங்க. அதுக்கு வந்து ஸ்டார்டிங் நம்ம கிட்ட 250 ரூபாய் வந்து இருக்கு. 250 ரூபாய் இது ஒரு குவாலிட்டி. நிறைய வெரைட்டி. அந்த 250 ரூபாய்க்கு நான் நல்ல குவாலிட்டி தரேன். சும்மா நார்மலாலாம் இருக்காது, திக்னஸ் நல்லா இருக்கும். நீங்க கையில வாங்கி ஃபீல் பண்ணுங்க. இது ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறமேட்டு இது ஒண்ணு இருக்கு, 350 rupees வரும். இது அதை விட இன்னொரு திக்னஸ் அதிகமா இருக்கும். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க பாருங்க. அதுக்கப்புறம் இதை விட இன்னொரு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. இது வந்து 450 rupees வரும். இது பாருங்க. இது என்ன ஸ்பெஷல்? இது ஆக்சுவலா எல்லாம் ரெகுலரா வண்டியில வைக்கிறது தானே? இல்ல, வண்டியில வைக்கிறதா. குவாலிட்டி ஒண்ணு மாறும்ல. இப்ப இதெல்லாம் பாருங்க, இது வந்து நீங்க போன் இப்படி ஹோல்ட் பண்ணி வச்ச பிறகு லாக் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டல். இது ஆக்சுவலா அது நார்மல் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே மிரர்ல வைக்கிறது. நீங்க மிரர் கழட்டிட்டு மிரர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பார்ல வைக்கிறது. இது வந்து இன்னும் சூப்பரா இருக்கும், செம்ம குவாலிட்டியா இருக்கும். ரிவானோ பிராண்டு, நல்ல திக்னஸ் நல்லா இருக்கும். நீங்க புல்லட்டுக்கெல்லாம் இதுதான் வாங்கி வைக்கணும். இது பாருங்க எவ்வளவு ரக்கடா இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கும், ரக்கடா இருக்கும். பின்னாடி லாக்கு, ஃபுல்லாவே லாக்கு, செம்ம சேஃப்டி இருக்கும். நீங்க உங்க புல்லட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நார்மல் ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி ஹோல்டர் வச்சு வண்டியில வச்சா வண்டியில இருந்து எடுக்க முடியாதா? நம்ம தான் எடுக்கணுமா இல்ல வண்டியில பர்மனண்டா வச்சிடலாம்? வண்டியில பர்மனண்டா தான் வைக்கணும். நீங்க எடுத்துட்டு போயிட்டு லாக் பண்ண முடியாது. நீங்க மெக்கானிக் கிட்ட கொடுத்தா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்களே கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் உங்க கிட்ட இருந்துச்சுன்னா நீங்களே வச்சு மெசேஜ் பெரிய போன் மட்டும் நீங்க எடுத்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே. போனுக்கு நல்லா எவ்வளவு வேகமா வேணாலும் போலாம். 100%. நீங்க எவ்வளவு ஸ்பீட் போவீங்க? நீங்க எங்க சிட்டிக்குள்ள எவ்வளவு போக முடியும்? மிஞ்சி போனா 40க்கு மேல போனா பெரிய 40 போ. நீங்க இதுல 100லயே போனாலும் ஒண்ணாவாது. 100க்கு மேல சிட்டில ஓட்ட முடியாது, அது வேற விஷயம். நீங்க தாராளமா ஓட்டலாம், பிரச்சனை இல்ல. நீங்க வந்து வயசாகி போச்சு, இதுல வர நீங்க இன்னும் ஊர்ல போறேன்னு ஆசைப்படுறீங்க. இல்ல நியாயமா? பாத்தீங்களா விஷயத்த சொல்லிட்டு பத்தியா? இருக்கிற உண்மையா சொல்லலாம், மக்களுக்கு தெரியணும்ல உங்களுக்கு எவ்வளவு வயசுன்றது. சரி, நான் வயசு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே மக்களுக்கு சொல்லிருங்க. வேணாம். நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். கண்டிப்பா, வாங்க போலாம். ஒரு ஜெராக்ஸ் ஒன்னு எடுத்து கொடு. ஜெராக்ஸ் கடையா? இது ஜெராக்ஸ் கடை இல்லையே, இது மாறி வந்துட்டீங்களா கடைக்கு? ஒரு ஜெராக்ஸ் எடுக்க யோசிக்கிற பாரு, இவ்வளவு பழகிட்டு. இல்ல ஜெராக்ஸ் எடுக்கிற கடைலாம் இல்ல. இது மொபைல், இது வந்து ஸ்கின்னு மொபைல் கடை, அக்சசரிஸ் கடை தான், ஜெராக்ஸ் கடை இல்ல இது. அப்ப இது என்னது? இது வந்து மொபைலுக்கு ஃப்ரண்ட், பேக் சைடு அதெல்லாம் வந்து இப்ப லேட்டஸ்டா மொபைல் காப்பாத்துறதுக்காக அது ஸ்கின் ஓட்டுறோம். மொபைலை காப்பாத்த போறியா? எஸ் காப்பாத்த போறோம்.
அதாவது ஃபோன் பேக் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பேனல் போட்டு நீங்கள் ஸ்க்ராச்சஸ் ஆயிடுது. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கும் போதெல்லாம் வேல்யூவே போகாது. இது பார்த்தீங்கன்னா பேக் ஸ்கின்னு தான். இது கட் பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷின். இது ஜெராக்ஸ் மிஷின் இல்லை. மனுஷனுக்கு ஸ்கின்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஃபோனுக்கு ஸ்கின்னுங்கிற புதுசா இருக்கு போ. கண்டிப்பா இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒட்டியே காமிக்கிறேன், டெமோ காமிக்கிறேன். அப்புறம் iPhone 15 இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இங்கே டாட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒட்டிட்டோம்னா இன் ஃபியூச்சரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஆகாமல் டாட் ஆகாமல் இருக்கும். சரி, இப்போ இந்த ஒரிஜினாலிட்டி போயிடாத ஒட்டினா? இல்லையே, அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகும். இது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. அதை நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். உங்கள் ஃபோனு கூட நான் உங்களுக்கு ஒட்டி தரேன், நீங்கள் வேணா பாருங்க. சரி, ரைட்டு, ஆரம்பி பார்ப்போம். கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? வீடியோ எடுக்க வந்தா மொபைல் நோண்டிட்டு இருக்கேன். இல்ல மொபைல நோண்டல. மொபைல் உங்களை வச்சுட்டு நான் மொபைல் நோண்டணுமா? இப்போ நான் உங்களுக்கு ஐபோன் காமிச்சல பேக் ஓட்டுறதுக்கு. இதுக்கு நம்ம கிட்ட வந்து சாஃப்ட்வேர் இருக்கு, எல்லா மாடலும். இப்போ லேட்டஸ்டா 17 போன் வந்திருக்கு. வரல, வந்தாலுமே உங்களுக்கு ஸ்கிராட்ச் கார்டு என்கிட்ட நீங்க வந்து ஃபாரின்ல வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். iPhone 17 கூட என்கிட்ட இருக்கு. ஆப்பிள், இங்க பாருங்க, எல்லா மொபைல்களே உடனேப்பா. 17 Pro Max எல்லாத்துக்குமே என்கிட்ட ஸ்கிராட்ச் கார்டு அவைலபிள் இருக்கு. இங்க பாருங்க, ஃப்ரண்ட் ஸ்கிராட்ச் கார்டு, பேக் ஸ்கிராட்ச் கார்டு எல்லாமே வச்சிருப்பேன். இப்போ நம்ம ஒட்ட போறது iPhone 15க்கு 13 கூட ஒட்டுறோம். நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்க. இப்போ கட் பண்ணா நம்ம நீங்க கேட்டீங்களா ஜெராக்ஸ் மிஷின் ஆட்டி, இப்போ அதில் கட் ஆகும். அப்படியே நீங்க அந்த வீடியோ எடுங்க. என்ன வித்தியாசமா இருக்கு கொய்யால, சான்ஸே இல்லப்பா. பாருங்க, கட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மிஷின்ல கட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 1 மினிட் கூட இருக்காது. சைஸ் ஒண்ணும் போடாம வச்சுட்டேன் நீனே, சைஸ் அங்க வச்சிட்டு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இந்த சாஃப்ட்வேர் தான் ஃபுல்லாவே ஆக்சுவலா அதுக்கு எல்லாமே. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒட்ட வேண்டியதான். ஸ்கின் ரெடி, அதாவது தோசை ரெடி மாதிரி ஸ்கின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டெக்னாலஜி பா, நீ பயங்கர டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது நீங்க இப்பதான் புதுசா பாக்கல. ஆனா உள்ள நீ செய்வ, நான் வரப்பெல்லாம் பாத்திருக்கேன். பட் இதுவா என்னன்றது இப்பதானே நம்ம பாக்குறோம். மக்களுக்கு இதுவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் இது. எல்லா கடையிலயும் இருக்கா அப்படி செலக்டிவான இடத்துல? எல்லாரும் வாங்கி வைக்கணும்ன்றது ஆசை, பட் நிறைய பேர் வாங்கி வைக்கிறது இல்ல. அது எதனாலன்ற அவங்களுக்கு அது நம்ம வந்து மக்களுக்கு சேவை ஈஸியா பண்றதுனால, அதனால நம்ம எல்லாத்துக்கும் வாங்கி வச்சிடுறது. அவ்வளவுதான், ஒரே ஒரு செகண்ட்ல. இது என்னன்னா நமக்கு வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து குவாலிட்டி இருக்கும். மிஷின் கட்டிங்னால இது நிறைய கடையில வந்து மேனுவல் கட்டிங் பண்ணுவாங்க, கையில கட் பண்ணுவாங்க. இது மிஷின் கட் பண்றதுனால ப்ராப்பரா ஓட்டும், பர்டிகுலரா இருக்கும். இதனால என்ன பெனிஃபிட்? தண்ணி போட்டு ஒண்ணும் ஆகாதா? இல்ல இப்ப பேக் கேஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்றீங்களே, அப்போ வந்து அந்த நம்ம பேக்கெட்ல வைக்கும் போது டஸ்ட் டாட் ஆகும். இது ஒட்டிட்டுனா அந்த டஸ்ட் ஃபுல்லாவே இந்த ஸ்கிராட்ச்கள்ல தான் இருக்கும். இது நம்ம எப்ப எடுத்தாலுமே போன் வந்து புதுசா இருக்கும். அப்ப எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இன்னும் பெட்டரா போகும். அதான் பாதுகாப்பு முக்கியம். மக்களே வேற லெவல்ல தம்பி கலக்குறாப்ல. நான் நீங்க உங்களை மாதிரி ஆள் வர்றதுனாலதான் நானும் கலந்துட்டு இருக்கேன். ஒரு டவுட், சொல்லுங்க. இந்த போனுக்கு பின்னாடி ஃபேமிலி போட்டோ எல்லாம் வைக்கிறாங்க, சாமி போட்டோ எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க இல்லையா? ஆமா, அது வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு. என்கிட்ட இப்ப வந்து சாமி போட்டோஸ் வேணா என்கிட்ட தனியா ரெடிமேடா ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. அது சாமி ஸ்டிக்கர்ஸ் என்கிட்ட நிறைய இருக்கு. முருகர், ஐயப்பன், உங்களுக்கு என்ன சாமி வேணுமோ என்கிட்ட ஆல்மோஸ்ட் 90% இருக்கும். ஆனா சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலியோ இல்ல வந்து சாமி போட்டோ வேணும்னா அது நம்ம கஸ்டமைஸும் பண்றோம். ஆனா அது டைம் வந்து ஒரு நாள் டைம் எடுத்துக்கும். ஆனா ரெடிமேடா வேணும்னா என்கிட்ட நிறைய இருக்கு. இதுல வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டில்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளைன் கலர்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்கின் பாக்குறதுக்கு டைம் வேணும், ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப பாருங்க, பொலிட்டிஷியன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வேணும், ஆக்டர்ஸ் இருக்கு, சாமி ஸ்டில்ஸ் இருக்கு, இது மாதிரி நிறைய இருக்கு. ஏகப்பட்டது ஆக்சுவலா இருந்துட்டே இருக்கும். நீங்க எது உங்களுக்கு இதுல வேணுமோ செலக்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்ல உங்களுக்கு கஸ்டமைஸ் வேணும்னா ஒரு நாள் டைம் எடுத்துக்கும், அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். போனை ஒன்று கொடுத்துட்டு போயிடணும். இல்ல போன்லாம் எதுவுமே கொடுக்கணும். நீங்க வெறும் போட்டோ மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிட்டுருங்க. சப்போஸ் இங்க நேர்லாம் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டு அட்வான்ஸ் பே பண்ணா போதும். நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நீங்க வந்து தரமா ஒட்டிக்கலாம். மக்களே, தம்பி எவ்வளவு உஷாரா இருக்கா பாருங்க. அட்வான்ஸ் பே பண்ணுங்கிறாரு. ஏன்னா என்கிட்ட ஒரு இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஸ்கின் மட்டுமே இவ்வளவு வச்சிருக்கேன், வாங்குறதுக்கு ஆள் வரல. இப்ப எப்படி நம்ம டெய்லர் கடையில போயிட்டு சட்டைக்கு அளவு கொடுத்துட்டு வரேன்ட்டு போகலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனாலதான் அட்வான்ஸ் கேட்டேன். நீங்க ரொம்ப அட்வான்ஸ் தரணும், 100 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதும். அட்டகாசம். இப்ப இதுல ஏதாவது ஒண்ணு ஒட்டி காட்டு, நானே பாக்கணும். கண்டிப்பா ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்றோம். அதே நீங்க சொன்ன ஜெராக்ஸ் மிஷின் தான். இப்ப நம்ம வந்து ஜாக்கி சான் ஓட்டுவோம். எப்படி ஓட்டுறோன்றது நம்ம கட்டிங் பாருங்க. போன் எடுத்துடுறப்பா கையில. நீ இந்த போன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில அது வேற விஷயம் விடுங்க.
இப்போ இதே ஃபோனில் அதே சாஃப்ட்வேர் போயிட்டு நம்ம iPhone 15 போடுறோம். 15 கட் பண்ணிட்டு இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பேக் சைடு மட்டும் வேணாம், பேக் சைடு இருக்குது, ஃபுல் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி நம்ம பேக் சைடு தான் போடுறது. ஏன்னா ஃபுல் போட்டால் சைடில் எல்லாம் பிரிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க கஸ்டமர். ஆப்பிள் கட் வேணும், ஆப்பிள் கட் வேணும், நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ அந்த ப்ரூஸ்லி ஃபோட்டோஸ் பிக்சர் கட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபுல் போடுறோம். இப்போ பாருங்க, அதுவும் ஒரு செகண்ட் தான் மேக்ஸிமம். நீங்க பாருங்க, அதை எடுக்கலாம். ஃபுல்லு போடுவியோ ஆஃப் போடுவியோ, எனக்கு அந்த டிசைனை காட்ட ஆசையா இருக்கு பாக்குறதுக்கு. கண்டிப்பா போடுறப்ப நீங்க ஃபுல்லு இப்ப நீங்க வீடியோ எடுத்து முடிச்ச பிறகு நீங்க ஃபுல்லா ஆஃப், அது உங்களோட சௌரியம், எது வேணா பண்ணிக்க, பிரச்சனை இல்ல. ஆனா ஏன்ப்பா அதெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா, விட்டாச்சுப்பா. கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆகுதுப்பா, சத்தியம் பண்ணி விட்டாச்சு. அதனாலதான் நீங்க உடம்பு நல்லா கெத்தா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க, இப்ப இதை அப்படியே நம்ம போன்ல ஓட்டுறோம். சூப்பரா இருக்கும் பாருங்க. என்ன எடுக்கிற வர டக்குன்னு ஓட்டுற ஒண்ணுமே புரியலையாப்பா. பயங்கர ஸ்பீடு. இப்ப மக்களுக்கு தேவை ஸ்பீடு தான். ரொம்ப நேரம்லாம் யாருமே வெயிட் பண்றது இல்ல. டக்குன்னு வந்து டக்குன்னு ஓட்டிடுவாங்க. அடாடாடா, பார்க்கவே நல்லா இருக்கே. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ கஸ்டமருக்கு ஜாக்கேஷன் வந்துட்டாரு. சரி, இது ஸ்கிராட்ச் ஆகாதா? ஒண்ணுமே ஆகாது. நீங்க அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் நான் பிளைன் உங்களுக்கு ஒட்டி காமிச்சேன் பாத்தீங்களா? ஆமா. அதுல இது வந்து டிசைன். இப்ப கஸ்டமர் நீங்க பிளைன் வேணா, டிசைன் வேணா, டிசைன் ஓட்டுறாங்க. இன்னொன்னும் பெனிஃபிட் என்னன்னா, சப்போஸ் கஸ்டமர் வந்து பின்னாடி பேனல் உடச்சு எடுத்துட்டு வருவாங்க. அது இப்ப இந்த ஐபோனுக்கு எல்லாம் மாத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5000 மேல காஸ்ட் வந்துடும். இது வந்து ஜஸ்ட் உங்க சேனல் கோர்ஸ் நான் ஒரு ஆஃபர் கொடுத்தேன், 100 ரூபாய். எந்த மொபைல் எடுத்துட்டு வந்தாலும் கஸ்டமர் இந்த ஸ்கின் ஓட்டானா 100 ரூபாய். என்னன்னு வந்து சொல்லணும்? உங்க சேனல் பேர் தான் சொல்லணும். அது என்ன கேட்டீங்கன்னா, உங்க சேனல் பேர் என்ன? நீ மக்களுக்கு சொல்லிடாத. என்ன சேனல் சொல்லிட்டுமா? சொல்லு, தாராளமா சொல்லு. மிஸ்டர் டிராவல்னு சொல்லு. கண்டிப்பா சொல்லிடலாமா? மிஸ்டர் டிராவல் சேனல்ல பாத்துட்டு வரவங்களுக்கு என்னையும் மொபைல் எடுத்துட்டு வந்தாலும் 100 rupees தான் ஸ்கின். மக்களே உடைக்கிறீங்க, தம்பி கிட்ட வரீங்க. உடைச்சு வரவோம், நான் உடைக்கலனாலும் வந்தாலும் ஒட்டி தரேன், உடைச்சு வந்தாலும் ஒட்டி தரேன். எவ்வளவு? 100 ரூபா கொடுத்தா போதும். 100 ரூபாய் கொடுத்தா போதும். நீங்க பேனல் மாத்திர காஸ்ட்டை விட இது ரொம்ப வந்து செலவு ரொம்ப கம்மி, செலவு மிச்சம். அடாடாடாடா, சரி இரு, நாளையில இருந்து உனக்கு கூட்டம் வரப்போகுது, பாத்துட்டே இரு. ரொம்ப நன்றி. வந்தா கண்டிப்பா எல்லாரும் ஒட்டிட்டு உங்க போன் நம்பர் கொடுத்து விட்டுறேன் எல்லாருக்கும். ஐயோ வேணாம்ப்பா. வேணாமா? ஓகே ஓகே ஓகே. ஃப்ரீயா? ஃப்ரீ இப்போதைக்கு இல்ல, சொல்லுங்க. உங்களுக்காக எப்பவுமே ஃப்ரீ தான். ஒண்ணு இல்ல, இந்த பொண்ணோட ஸ்மார்ட் வாட்சுக்கு ஸ்டாப் மாத்தணும். கடை சொல்லு, இல்லைன்னா வா, நம்ம அப்படியே போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு அப்படியே வேலையை முடிச்சுட்டு கொண்டாந்து விட்டு போயிடுறேன். இல்ல நீங்க தப்பு பண்றீங்க. இது நம்ம கடையில வந்துட்டு நம்ம வேற கடை அட்ரஸ் எப்படி நீங்க கேட்கலாம்? எப்பா, நீ மொபைல்ல மொபைல் டாக்டர்ப்பா, நீனு ஒண்ணு அது ஒன்ட்ட கேட்கலாம். இதெல்லாம் வந்து வெளியில ஏதாவது சொல்லுங்க. ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருந்தீங்கன்னா நம்ம கடை தான் எப்பவுமே ஸ்மார்ட்டா இருக்கும். நீங்க என்ன வாட்ச் வச்சிருந்தாலும், என்ன ஸ்டாப் வேணாலும் நம்ம கடையில இருக்கு. ஸ்மார்ட் வாட்சுக்கு மட்டும், நார்மல் வாட்ச் எத்தனை வந்து போறீங்க? ஸ்மார்ட் எத்தனை வச்சிருக்கீங்க? ஆமா. அப்போனா ஸ்மார்ட் வாட்சுக்கு எல்லா சைஸுக்குமே என்கிட்ட இருக்கு. 20, 18, 19, 22, 23 எல்லா மாடலுக்குமே அவைலபிலிட்டி இருக்கு. ஆப்பிள் வாட்சுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாம்பிள். இங்க பாருங்க. சொல்லவே இல்லையாப்பா, இது எப்போ வச்ச? நீங்க கேட்டாதானே. நீங்க எங்க கேக்குறீங்க? அட்ரஸ் வேற கடை அட்ரஸ் கேக்குறீங்க, நம்ம கடையில இருக்கான்னு கேட்க மாட்டீங்க. இது எல்லாமே கண்டிப்பா கோச்சிங் மாடல். உங்ககிட்ட கோச்சிங் போனா இதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சோட ஸ்டாப் தான். இதெல்லாம் நிறைய இருக்கு. எடுத்து காமிச்சேன்னா எனக்கும் வேலை அதிகமாயிரும் நான் நினைக்கிறேன். நிறைய இருக்கு பாருங்க. பாட்டு வச்சுட்டே இருந்தா அப்புறமேட்டு நீங்க எந்த ஸ்டாப் வாங்குங்கன்றது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். லேடிஸ் மாடல் எது பெஸ்ட்னு காட்டு. இத பாருங்க, இத ஃபுல்லா லேடிஸ் கலர்ஸ் இருக்கு. இத பாருங்க, பிங்க், ப்ளூ, மாதிரி பிளாக், ரெட், அந்த மாதிரி இதெல்லாமே மெட்டல். அப்புறம் இது பாத்தீங்கன்னா வெல்க்ரோ டைப். இதுலயும் கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. இது வந்து ஒரு சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும். நீங்க இது நம்ம ஆளுங்க சொல்லுவானுங்களே, காப்பி ஒரிஜினல் அந்த மாதிரி. இது ஏதாவது இது வந்து ஸ்டாப்ல என்ன காப்பி, நீங்க காப்பி வாட்சே எடுத்துட்டு வந்தாலும் நான் ஸ்டாப் கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. பிராண்டட் வாட்சுக்கு இருக்கு, லைக் ஃபயர் போல்ட், அது என்ன பிராண்ட் எடுத்துட்டு வந்தாலும் ஸ்டாப் அவைலபிலிட்டி இருக்கு. டீ வாட்சுக்கு? டீ வாட்சா? நீ தானே சொன்ன காப்பி வாட்சுக்கு தான் எடுத்து தருவேன். ஓகே நீங்க இந்த சைடுல கேப்ல காமெடி பண்றீங்க. ஓகே, நல்லதுதான். ஓடுங்க, காமெடி பண்ணுங்க, பாத்துக்கலாம். ப்ளூடூத் கொடுத்தில்ல, அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு கொடு. ப்ளூடூத் எது? நீங்க நெக் பேண்ட் வேணுமா, உங்களுக்கு ஏர்பாட்ஸ் வேணுமா? என்கிட்ட 2 இருக்கு. காதுக்குள்ளார வச்சுக்கோங்களே, வெள்ளையே தெரியாத மாதிரி. இவ்வளவு இருக்கு. உங்களுக்கு எது வேணும்ன்ற நான் சொல்றேன். ஏன்னா எல்லாமே என்கிட்ட பிராண்டட் தான் இருக்கு. எல்லாமே 1 year வாரண்டியோட தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா போட்டு, ரியல்மி, அப்புறம் வந்து OnePlus எல்லாமே இருக்கு. ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. அப்புறம் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா மைக் கூட இருக்கு. இதெல்லாமே வந்து வர 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 மொபைல்னு போயிட்டு என்னென்னவோ கொண்டு போயிட்டு. அதாவது என்ன தேவையோ அது நம்ம கொஞ்சம் காசு வாங்கி சேவையா பண்றோம், அவ்வளவுதான். உங்களுக்கு அதான் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிளாகர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ நான் முந்தானத்தை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து நான் யூடியூப் ஓபன் பண்றேன், எனக்கு ஒரு மைக் வேணும்னா
என்ன பட்ஜெட் தம்பி ஒரு 1000 ரூபாய் தான் வேணும். 1000 ரூபாய்க்கு நான் சூப்பர் மைக் கொடுத்தேன். அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான். செல்ஃபி ஸ்டிக் கொடுத்துட்டேன், லைட் கொடுத்துட்டேன். அவன் இப்போ ஒரு பெரிய பிளாகர் ஆயிட்டான். அடுத்து உங்களுக்கு அவன் காம்படிஷனா வந்தா கூட வரலாம், சொல்ல முடியாது. வளரட்டுப்பா, எல்லாம் வளரட்டுப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நீங்க மொபைல் சம்பந்தப்பட்ட அக்சசரிஸ் எல்லாமே நம்ம கடையில இருக்கு. என் கடைக்கு வந்துட்டு இல்லன்னு போக மாட்டீங்க, எப்படி வேணா பிடிக்கலன்னு போலாம். அந்த மாதிரிதான் நம்ம கடையில எல்லாமே ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்க எவ்வளவு வருஷமா வரீங்கன்றது தெரியும். எங்கெங்கெல்லாம் போனாலும் நம்ம கடையில தான் வந்து வாங்குறீங்கன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அது வந்து உங்ககிட்ட வந்தாதான்ப்பா நமக்கு ஒரு பெரிய திருப்தியே. கரெக்ட் 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 கரெக்ட். அதனால நீங்களும் வந்து கஸ்டமருக்கு நிறைய பேர் சொல்லணும், நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்கணும். கிளம்பட்டுமா? கிளம்பிட்டீங்களா? பசிக்குது. சரி, நம்ம போவோம். ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு சூப்பரான டீ கடை கூட்டு போறோம். அடுத்த டிராவல் வந்து அந்த டீ கடையில நீங்க அதை ஷூட் பண்றீங்க. சூப்பரா அந்த டீ கடை. நீ சொல்லி கேட்காமையா? கண்டிப்பா நம்ம போறோம். சூப்பரா அந்த டீ கடை. நாளைக்கு நம்ம அந்த வீடியோ கூட போடுங்க. கண்டிப்பா. மக்களுக்கு என்ன சொல்ற? மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், எங்கேயுமே போகாதீங்க, நம்ம கடைக்கு வந்துருங்க. மொபைல் நேத்து லான்ச் ஆன போனாலும் சரி, நாளைக்கு லான்ச் ஆக போற போனா இருந்தாலும் சரி, அதுக்கு கேஸ், டெம்பர், அக்சசரிஸ் எல்லாமே நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம கடையில இருக்கு. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. என்னப்பா இது எல்லாம் ரெகுலரா சொல்ற மாதிரி சொல்றேன்? ஆமா, இருக்கிறத தானே நான் சொல்றேன். ஆனா உண்மைதான், வினோத்தை நம்பி வந்தா சந்தோஷமா போலாம். கண்டிப்பா. தேங்க்யூ. பாய் 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 பாய்.